ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி பிரின்சஸ் பெட்டிகோட் கட் பண்ணி தைக்கிற முறையை பற்றி பார்ப்போம். முதல்ல கட் பண்ணுற முறையை பார்ப்போம். முதல்ல உடையோட உயரம் 44.8 எடுத்துக்கணும். 44.8 எடுத்து ஒரு டாட் வச்சுக்கணும். அடுத்து மடிப்புக்கு 4 சென்டிமீட்டர் எடுக்கணும். எடுத்து புள்ளி வச்சுக்கணும். எடுத்துட்டு மார்பகலை 17 சென்டிமீட்டர் எடுத்து வச்சுக்கணும். குறிச்சிட்டு ஒரு செவ்வக கட்டம் போட்டுருணும். இது உடையோட உயரம், இது மடிப்பு பாகம். அடுத்து இந்த உடையோட உயரத்தை 4 பாகமாக பிரிக்கணும். இந்த 44.8 4 பாகமாக பிரிக்கணும். 22.4 முதல்ல 22.4 குறித்து ஒரு கட்டம் போட்டுக்கணும். அடுத்து அதில் பாதி, அடுத்து இதில் பாதி. நாலு பாகமாக பிரிச்சுக்கணும். மார்பகத்தை 3 பாகமாக பிரிக்கணும். 5.7, அடுத்து 5.7, இப்படி 3 தான் பிரித்து ஒரு கட்டம் போட்டுக்கிட்டோம். இந்த உடம் 4ல் 3 பங்கு அளவுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மார்பகத்தை எடுக்கணும். முதல்ல ஒரு 17, 1.5 மடங்கு எடுக்கணும். அடுத்து 8.8 எடுத்து ஒரு டாட் வச்சுக்கணும். டாட் வச்சுட்டு ஒரு செவ்வக கட்டம் போட்டணும். இது எதுக்குன்னா சுருக்கத்துக்கு வேண்டி. அடுத்து மேல் பாகத்தில் இந்த 4ல் 1 பங்கு அளவு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அதாவது 44.8 இருக்குல்ல, அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு 4 11.2 எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கணும். துணியில் கட் பண்ணும்போது இந்த பேப்பர் கட்டிங்கை போட்டு 4ஆக மடித்து போட்டுக்கணும். 4ஆக மடித்து போட்டுட்டு கரைபாகத்தை தான் உயரமாக்கணும். அப்போ தான் துணி நீண்ட நேரம் வரைக்கும் வச்சு நீள அகலத்தில் அப்படியே வச்சு வரைஞ்சிட வேண்டியதான். அடுத்து அந்த முன்பாகத்துக்கு இப்படி வரைஞ்சி கட் பண்ணி 4 பீஸ் எடுத்துக்கணும். இப்போ பிரின்சஸ் பெட்டிகோட் தைக்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது பாடிக்குரிய துணியை 4 பீஸ் எடுத்துருக்கோம்ல, அந்த பீஸை முதல்ல 2 பீஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சைடு பாகம், ஷோல்ட்ரு பாகம், கழுத்து பாகம் இப்படின்னு சுற்றியில் உள்ள பாகங்களை 2 கால் அளவுக்கு, அதாவது 1/4 இன்ச்சு அளவுக்கு இடைவெளி விட்டு சுற்றியில் தைச்சிக்கணும். இதே மாதிரி 2 பக்கத்துக்கும் உள்ளதை ஒரு 2 பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி தைச்சிக்கணும். அடுத்த 2 பக்கத்தை எடுத்து அதே மாதிரி தைச்சிட்டு உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மேல் உள்ள பாகத்தை. அடுத்து அமுக்கு தையல் தைச்சிடணும். தைச்சிட்டு அது தனியாக மேல் பாகத்தை தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இந்த பெட்டிக்கோட்டுடைய கீழ் பாகத்தை 2 பீஸாக இருக்குல்ல, அதை முதல்ல 2ஐயும் இணைச்சி தைக்கணும். இணைச்சி தைச்சிட்டு அடுத்து சுருக்கம் வைக்கணும். சாதா சுருக்கம் வைக்கணும். சுருக்கம் வச்சுட்டு அடுத்து இந்த நம்ம மேலே பாடி பாகத்துக்குரிய எடுத்தோம்ல அதை
அந்த பாவாடை துணி அந்த பெட்டிக்கோட்டுக்குரிய கீழ்ப்பாகத்துடைய துணியோடைய நல்ல பக்கமும் ஒட்டுற மாதிரி வச்சு இடுப்பை ஜாயின் பண்ணணும். முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து இந்த பெட்டிக்கோட்டுடைய சைடு பாகம் இருக்கும், அதையும் வந்து தச்சு முடிச்சிடணும். அதாவது இணைச்சி தச்சு முடிச்சிடணும். அடுத்து இந்த பாடி பக்கம் இருக்குல்ல, அதனுடைய ஷோல்டரை வந்து 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடணும். 2 தையல் போட்டுடணும். அடுத்து வந்து அதில் சைடு பாகம் இருக்கும், மேலே அந்த பாடி பாவடையோடைய சைடு பாகத்தையும் இணைச்சி தைச்சிடணும். அதுக்கும் 2 தையல் போட்டுடணும். அடுத்து இந்த பெட்டிக்கோட்டுடைய கீழ் பாகத்தை ஒரு சிறிய மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து தைச்சிடணும், பிசர் இல்லாமல். இதுவே பிரின்சஸ் பெட்டிக்கோட் தைக்கும் முறையாகும். தேங்க்யூ.